Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை பயமுடுத்துறாங்க. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நீங்கள் தான் முழுசாக பொறுப்பேற்றுக்கிட்டு நீங்கள் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அது எளிமையாக பண்ணுறது, ஈஸியாக பண்ணுறது, சரியாக பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். இப்போ வந்து பண்ணிட்டீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது என்ன? தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு இது நம்ம வச்சுக்குவோம். 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, 21 பிரைவேட் காலேஜஸ் இருக்குது, 2 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது எம்பிபிஎஸ்க்கு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கல்லூரியில் எந்த கல்லூரி வேணும்? ஒரு ஆஃப்லைன் கவுன்சிலிங்காக இருந்தால் நீங்கள் நேரில் போய் எனக்கு உங்கள் ரேங்கை கூப்பிடும் போது இந்த காலேஜ் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் இது ஆன்லைன் கவுன்சிலிங். ஆன்லைனில் உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கோ இல்லை அத்தாரிட்டிக்கோ எப்படி தெரியும்? அதுக்காக தான் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கில் முழுக்க சாய்ஸ் அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் அப்படின்னு தான் அர்த்தம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், நாட் அதர்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல் அலாட்மெண்ட்ஸ், எல்லா அலாட்மெண்ட்டுமே, ஒவ்வொரு அலாட்மெண்ட்டுமே பண்ண போகிறது கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் அந்த சாஃப்ட்வேர் தான். இது வந்து மனிதர்களோட தலையீடு இதுல இருக்காது. அப்புறம் எப்படி சார் இது ஒர்க் ஆகுது அப்படின்னா அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா தெளிவா உங்களுக்கு சொல்ல போறோம். சாய்ஸ் ஃபில்லிங்ல இருக்கக்கூடிய ஏமாற்றக்கூடிய வேலைகள் என்ன அப்படின்னா, ஒன்லி ஃபியூ காலேஜஸ் கேன் பி சாய்ஸ் ஃபில்டு. நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது 3 காலேஜ் 5 காலேஜ் தான் பண்ண முடியும் அப்படின்னு ஏமாத்துவாங்க. அது பொய். இருக்கிற எல்லா கல்லூரியுமே ஒரு ஸ்டூடெண்ட் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அடுத்து, இஃப் ஐ ஃபில் பிரில்லியன்ட்லி, ரொம்ப தெளிவா அறிவு கூர்மையோட புத்திசாலித்தனத்தோட நான் சாய்ஸ் ஃபில் பண்ணினேன் அப்படின்னா கம்மி மார்க்ல இருந்தா கூட உங்களுக்கு சீட்டு கிடைக்கும்னு சொல்லி அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏமாறாதீங்க. இஃப் யூ ஃபில் லீஸ்ட் வாண்டட் காலேஜஸ், எடுத்துக்காட்டுக்கு ஒரு கல்லூரி மலை மேல இருக்கு, குளிரும், அந்த கல்லூரி தான் போன வருஷம் லாஸ்டா ஃபில் ஆயிருக்கு, அந்த கல்லூரியை நீங்க ஃபர்ஸ்டா சாய்ஸ் ஃபில் பண்ணா ரொம்ப கம்மி மார்க்கா இருந்தா கூட நமக்கு அலாட் பண்ணிடுவாங்கப்பா நினைச்சு நீங்க ஏமாந்து போகாதீங்க. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், அதுல சீட் அலாட்மெண்ட் எப்படி நடைபெறுது அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் என்கிட்ட நிறைய சந்தேகங்கள் கேட்டாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்றேன். ஸோ தட் இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் 650 மார்க் வாங்கியிருக்காங்க. இந்த இடத்துல 720 இருக்கலாம், 719 இருக்கலாம், 718 இருக்கலாம். இந்த 2 மார்க் வாய்ப்பே இல்லைன்னு நான் முதல் வீடியோ போட்டப்ப சொன்னீங்க. ஆனால் இந்த 2 மார்க்கும் என்டிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்றோமோ அது நடந்துரும் போல இருக்கு. கடவுளே வாய் முகூர்த்தம் பழிச்சிருச்சுடாங்கிற மாதிரி. எனிவே அதெல்லாம் இருந்துட்டு போகுது. 715 இருக்கலாம், 210 மார்க்கா இருக்கலாம், 388 மார்க்கா இருக்கலாம், 390 மார்க்கா இருக்கலாம், 470 மார்க்கா இருக்கலாம், எந்த கம்யூனிட்டியா வேணா இருக்கலாம். இப்போ நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றீங்க. எம்எம்சி ஃபர்ஸ்ட், எனக்கு எம்எம்சி ரொம்ப பிடிச்சிருக்கு சார், ஃபர்ஸ்ட் என விரும்பக்கூடிய கல்லூரி எம்எம்சி தான் அப்படின்னு சொல்லி எம்எம்சி ஃபர்ஸ்ட் நீங்க ஃபில் பண்ணீங்கன்னு வச்சுங்க. 720 இருந்தாலும் ஃபில் பண்ணலாம், 210 இருந்தா இருக்கலாம். ஓபிசி என்சி எல்லாம் இருக்கிறீங்க, நீங்க 129 மார்க் தான் வாங்கியிருக்கீங்க, நீங்களும் சாய்ஸ் ஃபில் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எலிஜிபிள் மார்க் வாங்கின அத்தனை பேருமே நம்ம வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா, எல்லா கவுன்சிலிங்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டோன்ட் வரி. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க 129 மார்க்கா இருந்தாலும் சரி, 720 மார்க்கா இருந்தாலும் சரி, முதல்ல உங்களுக்கு எம்எம்சியில் ஜாயின் பண்ணணும்னு தான் உங்களுக்கு ட்ரீம் காலேஜாக இருக்குது. நினைக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக போடுறீங்க. ரெண்டாவது ஸ்டான்லி. எம்எம்சி கிடைக்கலனா எந்த காலேஜ் போவீங்க? ஸ்டான்லி. அதுவும் கிடைக்கலனா கீழ்பாக் சார், கீழ்பாக்கும் கிடைக்கலனா ஓமாந்தூரார் சார், ஓமாந்தூராரும் கிடைக்கலனா மதுரை சார், மதுரை கிடைக்கலனா செங்கல்பட்டு சார், செங்கல்பட்டு கிடைக்கலனா திருநெல்வேலி சார். இது நான் ஒரு தோராயமாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் ஒர்க் பண்ணி 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் அப்படியே வரிசையாக எழுதி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. சார் நான் 720 வாங்கியிருக்கேன், எம்எம்சி மட்டும் போடுறேனே. நீங்கள் 36 அரசு மருத்துவக் கல்லூரியும் உங்கள் சாய்ஸ் படி ஃபில் பண்ணுங்க. 129 தான் வாங்கியிருக்கேன், எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எப்படின்னு கற்றுக்குங்க. கவுன்சிலிங் எப்படி நடக்குதுன்னு ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் இயர் ரிப்பீட் பண்ணி இப்போ 129 வாங்கினா என்ன, அடுத்த வருஷம் 750 720 மார்க் வாங்கி இல்லை 719 மார்க் வாங்கி உள்ளே போவோம். டோன்ட் வரி, நெகட்டிவாக ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. பி பாசிட்டிவ். ஓகே, இப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ 650 மார்க்கே நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இந்த வருஷம் கட் ஆஃப் எக்கச்சக்கமாக எகுருது புகுருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகே,
இவருக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன போட்டிருக்காரு, இப்போ சிஸ்டம் என்ன பண்ணும், கம்ப்யூட்டரு, அந்த வெப்சைட்டு, சாஃப்ட்வேரு, 650 மார்க்குக்கு முன்னாடி அப்ளை பண்ண எல்லாருக்கும் சீட்டை அலாட் பண்ணிட்டு தான் இவர் ரேங்க்குக்கு வரும். இப்போ இவர் வந்து ஒரு 16,786வது ரேங்க்னு வச்சுக்கோங்களேன். 16,785வது ரேங்க் இவருக்கு முன்னாடி இருக்கவங்க வரைக்கும் சீட்டு ஃபில் ஆகிட்டு சீட்டை அலாட் பண்ணிட்டு தான் இவர் ரேங்க்குக்கு வருங்கிறத மறந்துடக்கூடாது. ஏன்னா 650லேயே 20-30 பேர் இருக்கலாம். அதில் கூட ரேங்க் இவருக்கு முன்னாடி இருக்கிற ரேங்க் வரைக்கும் அலாட் பண்ணிட்டு இவர் ரேங்க்குக்கு சாஃப்ட்வேர் விவரை எடுக்கும். சரி, இவரோட ரேங்க்குக்கு இவரோட கம்யூனிட்டிக்கு எம்எம்சியில் சீட்டு இருக்கா, இருந்தால் அலாட் பண்ணிடும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். உன் பேச்சை கேட்டு, அதாவது செந்தில்நாதா உன் பேச்சை கேட்டு நான் 36 காலேஜ் ஃபில் பண்ணிட்டேன், எனக்கு எம்எம்சி அலாட் ஆயிடுச்சு, ஓகே, மொத்த காலேஜ் அலாட் ஆயிடுமா? சத்தியமா ஆகாது. ஒருத்தருக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆயிடுச்சுன்னா யூ கம் அவுட் ஆஃப் த கவுன்சிலிங்கை விட்டு வெளியே வந்துருவீங்க வித் அலாட்டட் சீட். அவ்வளவுதான். மீதி எதையுமே சிஸ்டம் கன்சிடர் பண்ணாது. மீதி எல்லாத்தையும் கழுவி தொடச்சு தூக்கி போட்டுரும். உனக்கு எம்எம்சியில் சீட்டு கொடுத்துறேன், வெளியே போ, சீட் எடுத்துக்கிட்டு. மீதி எதையுமே அது கன்சிடர் பண்ணாது. சரி சார், 650 மார்க்கு, எம்எம்சியில் சீட் இல்லை, என்னோட கம்யூனிட்டிக்கு என்னோட ரேங்க்குக்கு சீட்டு இல்லை, எனக்கு முன்னாடி ரேங்க்குள்ள முடிஞ்சு போச்சு. அப்புறம் சாஃப்ட்வேர் என்ன பண்ணும்? அப்போ செகண்ட் ஆப்ஷன் என்ன போட்டிருக்கீங்கன்னு பார்க்கும். செகண்ட் ஆப்ஷனே போடலன்னா சீட்டே அலாட் ஆகாமல் போயிடும். பி வெரி கேர்ஃபுல். சரி, இப்போ செகண்ட் ஆப்ஷனில் ஸ்டான்லி போட்டிருக்கோமா, இங்கே சீட்டு இருந்தால் அலாட்டட், இல்லை இங்கேயும் இல்லைன்னா 3வது காலேஜை பார்க்கும். இங்கே சீட்டு இருந்தால் அலாட் பண்ணும், இல்லையா அடுத்து பார்க்கும். இங்கேயும் சீட் இல்லையா அடுத்து பார்க்கும். இங்கே சீட் இருக்கு, அலாட் பண்ணு, மதுரை மெடிக்கல் காலேஜ் அலாட் பண்ணிடு. மீதி எதையுமே கன்சிடர் பண்ணாது. முதல் 4 காலேஜில் சீட்டு இல்லை, நீங்கள் ஃபில் பண்ண 5வது காலேஜில் சீட் இருக்கு, கொடுத்துரும். மீதி காலேஜ்லயும் இருக்குதுதான். உங்களுக்கு சீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் வேற எதையுமே கன்சிடர் பண்ணாது, எல்லாம் வைப் அவுட் ஆகி போயிடும். இப்படிதான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் நடக்கும். இப்போ 650க்கு அடுத்த ரேங்க்ல 649 மார்க் வாங்கியிருக்கிறாரு. இவருக்கு அடுத்த ரேங்க்ல இருக்கவர் இவரே எடுக்கும். இப்ப இவருக்கு இந்த 4 காலேஜ் கிடைக்கலன்னா இவருக்கு சத்தியமா இந்த 4 காலேஜ் கிடைக்காது. இவருக்கு முன்னாடி ரேங்க்குக்கே கிடைக்கல, இவருக்கு எப்படி கிடைக்கும்? பட் மதுரையில் சீட்டு இருந்தால் கொடுப்பாங்க. மதுரையிலையும் சீட்டு இல்லை, இவருக்கு தான் கடைசி சீட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ இவர் அடுத்து என்ன ஃபில் பண்ணிருக்காரு? செங்கல்பட்டு ஃபில் பண்ணியிருந்தா செங்கல்பட்டு சீட்டு கொடுக்கும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெளிவாக இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ 650 மார்க் வாங்கினவருக்கு எம்எம்சியில் இல்லை, ஸ்டான்லியில் இல்லை, கீழ்பாக்கில் இல்லை, ஓமாந்தூரில், மதுரையில் இருந்துச்சு, கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து 649 மார்க்கு இல்லை அதுக்கு அடுத்த ரேங்க்ல இருக்கவர் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது எடுத்ததையுமே செங்கல்பட்டு போடுறாருன்னு வைங்க. செங்கல்பட்டு. அதுக்கடுத்து எம்எம்சி போடுறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்டான்லி, அதுக்கடுத்து கீழ்பாக், அதுக்கடுத்து மதுரை. ஓகேங்களா? மதுரை. அதுக்கடுத்து செங்கல்பட்டு. இப்படியே 36 காலேஜ் போட்டுட்டாரு. ஓகே, இப்போ அவர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன வச்சிருக்காரு? இவரே முடிவு பண்ணிட்டாரு, எனக்கு எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக், மதுரை எல்லாம் கிடைக்கவா போகுது, செங்கல்பட்டு முதல்ல வைக்கிறேன், கிடைச்சா போய்க்கிறேன் அப்படின்னு பாக்குறாரு. இப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்ன பண்ணும்? செங்கல்பட்டை எடுத்து பார்க்கும். இவரு ரேங்க்குக்கு இவரு கம்யூனிட்டிக்கு இங்க சீட் இருக்கு, அலாட் பண்ணிடும். இப்போ 648ல ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு திருப்பியும் இதே ஆர்டர், எம்எம்சி, சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஸ்டான்லி உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக, 3வது கீழ்பாக், 4வது மதுரை, 5வது செங்கல்பட்டு போடுறாரு. ஓகேங்களா? ஓகே, நம்மளோட கணக்குப்படி 650க்கு இந்த 4 காலேஜில் சீட்டு இல்லைன்னு சொன்னோம். அந்த கதையவே கண்டினியூ பண்ணுவோம். அப்போ எம்எம்சிலையும் இவருக்கு சீட் இருக்காது, ஸ்டான்லிலையும் இருக்காது, கீழ்பாக்லையும் இருக்காது. மதுரையில் அலாட் ஆயிடுச்சு, மதுரையில் இருந்துச்சு, அலாட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 649 வாங்கினவர் எனக்கு ஏன் மதுரை கொடுக்கல, செங்கல்பட்டு கொடுத்தீங்க, அவனை விட நான் முன்னாடி மார்க்ல இருக்கேன், எனக்கு செங்கல்பட்டு கொடுத்துட்டீங்களே, மதுரை கொடுக்க வேண்டியதானேன்னா இங்க அது வேலைக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல செங்கல்பட்டை வச்சது யாரு? நீங்க, உங்களோட சாய்ஸ் தானேங்க. அதனால உங்களுக்கு செங்கல்பட்டா அலாட் ஆன உடனே மீதி எல்லாம் வைப் அவுட் ஆகி போயிடும். ஒரு சீட் உங்களுக்கு அலாட் ஆனதும் யூ வில் கம் அவுட் ஆஃப் த கவுன்சிலிங் வித் தட் சீட், அலாட்டட் சீட். மீதி எதையுமே பார்க்காது. இவர் என்ன பண்ணாரு? புத்திசாலித்தனமா அவருக்கு வேணுங்கிறத முன்னாடி வச்சுட்டு மதுரைக்கு இல்லைன்னா எனக்கு செங்கல்பட்டு கொடுங்கன்னு மதுரைக்கு அடுத்து செங்கல்பட்டு வச்சாரு. ஸோ சிஸ்டம் என்ன பண்ணுவோம்? எம்எம்சி பார்த்துச்சு, ஸ்டான்லி பார்த்துச்சு, 1, 2, 3ன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே வரும். கீழ்பாக் பார்த்துச்சு, மதுரையில சீட் இருக்கு கொடுத்துருச்சு. இப்போ இவருக்கு முன்னாடி ரேங்க் இருக்கிறவரு எனக்கு பின்னாடி ரேங்க் இருக்கவனுக்கு மதுரை கொடுத்துட்டீங்க, எனக்கே மதுரை கொடுக்கலன்னு கேட்க முடியாது. பிகாஸ் நீங்க அதை பின்னாடி வச்சுட்டீங்க.
முன்னாடி செங்கல்பட்டு வச்சிங்க. அதனால தான். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரேங்க் வைஸ் சீட் அலாட் பண்ணிட்டு போகும். இந்த ரேங்க்குக்கு முடிச்சுட்டு தான் அடுத்த ரேங்க் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த விருப்ப காலேஜ் முதல்ல வேணும், மார்க்கை மறந்துருங்க, ரேங்கை மறந்துருங்க. உங்களோட ட்ரீம் காலேஜ் எம்எம்சி அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை போடுங்க. கிடைக்குதோ கிடைக்கலையோ இந்த வருஷம். அதனால தான் நான் என்ன சொல்றேன், என்கிட்ட இந்த மார்க்குக்கு எந்த சீட் கிடைக்கும் சொன்னா அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. யூ டூ சாய்ஸ் ஃபில். என்ன காலேஜ் கிடைக்குதோ அதை எடுத்துக்கங்க, பேப்பர் ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது ஸ்டான்லினா ஸ்டான்லி போடுங்க. என்ன சார் எப்போ பார்த்தாலும் எம்எம்சி ஸ்டான்லி கீழ்பாக்கு இதே தான் முதல்ல 3ஆ வச்சு சொல்றீங்களே அப்படின்னா, இப்போ நான் என்ன கேட்டால் சாய்ஸ் ஃபில்லிங் என்ன போடுவீங்கன்னு என்னோட சாய்ஸ் ஃபில்லிங், பர்சனல் சாய்ஸ் ஃபில்லிங் கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு திருச்சி போடுவேன். 720 வாங்கியிருந்தாலும், ஏன் திருச்சி இஸ் மை நேட்டிவ். ஒருவேளை நான் 360 மார்க் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாலும் திருச்சி ஃபஸ்ட்டு போடுவேன். திருச்சியில் கிடைச்சா கிடைக்குது. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் போடுவேன், திருச்சிக்கு பக்கத்தில். அதுக்கு அடுத்து சேலம் போடுவேன், திருச்சிக்கு பக்கம். அதுக்கு அடுத்து நாமக்கல் போடுவேன். எனக்கு என் ஏஜுக்கு எனக்கு ஒய்ஃபு பையன் அம்மாலாம் கூட இருக்கிறாங்க. பக்கத்தில் வீட்டுக்கு வரணும்னு சொன்னாங்க, வீட்டுக்கு போகணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு நாள் லீவ் விட்டா கூட வீட்டுக்கு போவேன். அந்த மாதிரியெல்லாம் நான் யோசிப்பேன். இப்படி நீங்கள் யோசிங்க, உங்களுக்கு எந்த மெத்தடில் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணால் உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. சென்னையில் இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சென்னை காலேஜை முதல்ல போடுங்க. கோயம்புத்தூர் பிடிச்சிருக்குன்னா கோயம்புத்தூர் காலேஜை போடுங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டெய்லி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா அந்த காலேஜை முதல்ல போடுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ஷுட் பி பேஸ்ட் ஆன் யுவர் விஷ், நாட் ஃப்ரம் அதர்ஸ் சஜஷன். பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் வாங்கியிருக்கிற ஒவ்வொரு மார்க்குக்கும் நீங்கள் தான் சொந்தக்காரர். ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. மதுரை, ஸ்டான்லி, கீழ்பாக், ஓமாந்தூரார், எம்எம்சி, செங்கல்பட்டு, திருநெல்வேலி வரிசையா போட்டிருக்காங்க. இவருக்கு ஃபர்ஸ்ட் மதுரையில சீட் இருந்து அலாட் ஆயிடும், மீதி எல்லாம் வைப் அவுட் ஆகி போயிடும். இப்போ இவர் ஒருவேளை இவருக்கு அடுத்த ரேங்க்ல இருக்கவங்களுக்கு ஓமாந்தூரார் கிடைச்சது அப்படின்னா, எனக்கு ஏன் ஓமாந்தூரார் கொடுக்கல அப்படின்னு கேட்க முடியாது. காரணம் என்னன்னா, இவரு ஓமாந்தூராரை பின்னாடி வச்சதுனால மதுரையிலேயே சீட் இருந்ததுனால அலாட் ஆகி போயிட்டாரு. அப்போ உங்க சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது விருப்ப கல்லூரியை முதல்ல வைங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எம்எம்சியே நீங்க வைக்கல, நீங்க 690 மார்க் வாங்கியிருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எம்எம்சி வச்சிருக்கிறாரு. 691 மார்க் வாங்கினவர் இந்த வருஷம் கட் ஆஃப்லாம் உயரும், அதனால நான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்லி வச்சிடறேன், அதுவே போதும் எனக்கு, அப்புறம் நான் கீழ்பாக் வைக்கிறேன். இவர் என்ன பண்ணிட்டாரு, எம்எம்சியை 3ஆவதா வச்சுட்டாரு. ஏன்னா எனக்கு எங்க கிடைக்க போகுது அப்படின்ட்டு 691 வாங்கினவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சிஸ்டம் 690க்கு வரும். ஸ்டான்லியில சீட் இருந்துச்சு, எடுத்துக்குப்பா என்ஜாய் அப்படின்ட்டு போயிடும். மீதி எல்லாம் வைப் அவுட் ஆகி போயிடும். சிஸ்டம் செக் பண்ணாது சீட் அலாட் ஆனதும். இப்போ 690 வரவங்களுக்கு வரும் அடுத்த மார்க்குக்கு ரெண்டாவதா. அப்புறம் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஸ்டான்லி, அப்புறம் கீழ்பாக் இதெல்லாம் போட்டிருக்கிறாரு. எம்எம்சியில் செக் பண்ணும், சீட் இருக்கு கொடுத்துரு அப்படின்றோம். இப்போ 691 உள்ளவர் எனக்கு ஏன் எம்எம்சி கொடுக்கல, இவனுக்கு ஏன் கொடுத்தீங்க, எனக்கு அடுத்த ரேங்க்ல இருக்கவங்கன்னு கேட்க முடியாது. நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன வச்சிருக்கீங்க, ஸ்டான்லி வச்சிருக்கீங்க. அதனால நான் திருப்பி சொல்றேன், நீங்க எம்எம்சி தான் உங்களுக்கு விருப்பம்னா 690ல இருக்கவரை கூட எம்எம்சியை முதல்ல போட்டுட்டு ரெண்டாவது ஸ்டான்லியை போட்டுட்டு, ஈவன் கட் ஆஃப் எக்கச்சக்கமா உயரும்னா கூட 3ஆவதுல கீழ்பாக் வச்சாருன்னா, இப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஃபர்ஸ்ட் சிஸ்டம் எம்எம்சி இருக்கான்னு பார்க்கட்டும். இருந்தா கொடுக்க போகுது, இல்லைன்னா ஸ்டான்லி கொடுக்க போகுது. இப்போ உங்களுக்கு எம்எம்சியில சீட் இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அங்க சீட்டு தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். உங்க ரேங்க்குக்கு சீட் இல்லைன்னா அடுத்த ரேங்க்குக்கு சீட் இருக்காது. ஆனா சீட்டு இருக்கு, நீங்க பின்னாடி சாய்ஸ் ஃபில்லிங்ல போட்டீங்க, முன்னாடி டுப்ரி காலேஜ் இல்ல லீஸ்ட் வாண்டட் காலேஜ், உங்களுக்கு லீஸ்ட் வாண்டட் காலேஜ் போட்டுட்டீங்கன்னா அதுல சீட் அலாட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஃபில் பண்ணிருக்கீங்கிற அதுதான் கிங். நீங்க தான் கிங் மேக்கர். உங்களை நீங்க கிங்கா மாத்திக்கிற மேக்கர் நீங்க தான். அதனால நீங்க செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் என்ன போறீங்கிறது முக்கியம். ஒரு பையன் 36 போட்டான், 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு அவன் 599 மார்க் வாங்கியிருக்கிறான். அவனுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் காலேஜ், செகண்ட் காலேஜ், தேர்ட் காலேஜ், ஃபோர்த் காலேஜ், ஃபிஃப்த் காலேஜ், சிக்ஸ்த் காலேஜ், செவன்த் காலேஜ், எயித் காலேஜ் இப்போ செக் பண்ணிட்டே 36ஆவதா ஒரு காலேஜ் போட்டிருக்கான். அந்த சீட்டு அங்க மட்டும்தான் வேகன்சி இருந்து அவனுக்கு அலாட் ஆகுது. அவன் ஃபில் பண்ண 35 காலேஜ்லயும் வேகன்சி இல்லை. 36வது காலேஜ்ல அவனுக்கு வேகன்சி இருந்து அலாட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இவனுக்கு அடுத்த ரேங்க்லயும் 35 காலேஜும் வேக்கண்டா தான் இருக்கும். 36வது காலேஜ்ல 35 காலேஜும் அலாட் ஆகாது, சீட்டு முடிஞ்சு போச்சு. 36வது காலேஜ்ல சீட் இருந்தா கொடுப்பாங்க, இல்லைன்னா இல்லை. இந்த 36வது காலேஜை அவன் காலேஜா போட்டாலும் பெரிய அப்படியே சீக்ரெட் எல்லாம் ஒட்டச்சு உங்களுக்கு சீட் அலாட் ஆயிரும். 36ஆவதா போட்டா சீட் அலாட் ஆகாது அப்படிங்கிறது இல்லை. இந்த இடத்துல தான் ஒரு ஏமாற்று வேலை செய்யறாங்க.
இப்போ தெளிவா பாத்துங்க, ஒருத்தன் 599 மார்க் வாங்கியிருக்கா, அப்படி அடுத்த ஸ்டூடெண்ட் 598 மார்க் வாங்கியிருக்கிறா, அப்படி. இப்போ ஏமாத்துறவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்றேன். இப்போ இவரு ஃபர்ஸ்ட் காலேஜில் எம்எம்சியில் இருந்து ஆரம்பிச்சு 36வது காலேஜில் XRY காலேஜ் போட்டிருக்கிறாரு. இவரை விட இவர் ஃபர்ஸ்ட்ல இந்த காலேஜை போட்டுட்டு மீதி 36 காலேஜை வச்சா இப்போ என்ன சொல்றாங்க, சாய்ஸ் பில்லிங்ல பண்ணி உங்களை 1 லட்சம் ரூபாய் கேட்டு ஏமாத்துறவங்க என்ன சொல்றாங்க, இவரை விட கம்மி மார்க்ல இருக்கவங்க இவர் 36ஆவதா வச்ச இந்த எக்ஸுங்கிற காலேஜை முதல்ல வச்சா இவருக்கு சீட்டு கொடுக்காம இவருக்கு கொடுத்துருவாங்க, நாங்க எடுத்து கொடுப்போம். பொய், நம்பாதீங்க. இப்போ இவர் ரேங்க் இருக்கு, 36ஆவதா இந்த எக்ஸுங்கிற காலேஜை வச்சிருக்கிறாரு. இவருக்கு அடுத்த ரேங்க் உள்ளவர் ஃபர்ஸ்டாவே அந்த எக்ஸுங்கிற காலேஜை வச்சுட்டாரு. இந்த காலேஜ் இவர் 36ஆவதா வச்சிருக்கிறத இவர் ஃபர்ஸ்டா வச்சிருக்காரு. எந்த காலேஜை எத்தனாவதா வச்சிருக்கீங்கன்னு சிஸ்டம் பார்க்கவே பார்க்காது. இவருக்கு முன்னாடி ரேங்க் செக், இவருக்கு முன்னாடி ரேங்க் முடிஞ்சதும் இப்போ 600 மார்க்ல இவருக்கு முன்னாடி ரேங்க்ல இருக்காங்கன்னா இவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு இவருக்கு வரும். இவருக்கு வரும்போது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், 7th, 8th, 9th, 10th, 11th, 12th, 13th, 14th இப்படியே வந்து 36ஆவது காலேஜ் வரைக்கும் செக் பண்ணுது. அதில் ஃபர்ஸ்ட் காலேஜில் சீட் இல்லைன்னா தான் செகண்ட் செக் பண்ணும், செகண்டில் சீட் இல்லைன்னா மூணாவது, மூணாவதுல சீட் இல்லைன்னா நாலாவது, இப்படியே 35 1 by 1 செக் பண்ணி சீட்டே இல்லை. 36ஆவதுல ஒரே ஒரு சீட் இருக்கு, இவருக்கு கொடுத்துரு. இவருக்கு கொடுத்துட்டு அடுத்த ரேங்க்குக்கு போவோம். சி காலேஜில் ஒரு சீட் இருந்தது, இவருக்கு அலாட் ஆயிடுச்சு. இவரோட கம்யூனிட்டி தான் இவரும், இவருக்கு போவோம். 36ஆவதா இவர் காலேஜ் வச்சிருந்தாருல, இவர் முதல்லயே வச்சிருந்தா கூட சீட் இல்லைன்னா அலாட் ஆகாது, இவருக்கு எந்த சீட்டும் அலாட் ஆகலை அப்படின்னு சொல்லி இவர் வெளியே வந்துடுவார், சீட் அலாட் ஆகாம. இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். மிஸ்டேக் 1, இப்போ மார்க்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கு, அவங்க எல்லா காலேஜையும் ஃபில் பண்ணாம செலக்டிவா ஒரு 20 காலேஜை ஃபில் பண்றாங்க. தவறு. பார்டர் மார்க்ல இருக்கவங்க 36 கவர்மெண்ட் காலேஜையும் ஃபில் பண்ணிடணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, இஎஸ்ஐ KK நகர், அது வருஷத்துக்கு 1 லட்சம் ஃபீஸு, 5.5 வருஷம் முடிச்சு 1 இயர் பாண்டு, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அதையும் ஃபில் பண்ணிடணும் 37ஆவதா. அதுக்கடுத்து இந்த பார்டர் மார்க்ல இருக்க ஸ்டூடெண்ட் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட பேசி வருஷத்துக்கு 7.5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 1 இயர்க்கு என்டையர் கோர்ஸ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 7.5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரக்கூடிய செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கு நான் ஃபில் பண்ணலாமா, சாய்ஸ் ஃபில் பண்ணலாமான்னு கேட்டுட்டு வீட்டில் ஓகே அப்படின்னு சொல்லி பண்ணி முடிவு பண்ணினதுக்கு அப்புறம் அந்த 21 பிரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ், மெடிக்கல் காலேஜை ஃபில் பண்ணலாமா வேணாமாங்கிறத அதை நீங்கள் முடிவு பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து 3 பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு, இதை விட இன்னும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா வரும். அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டியை சாய்ஸ் ஃபில் பண்ணலாமாங்கிற முடிவு எடுத்து சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ பார்டர் மார்க்ல இருக்கவங்க 36 அரசு மருத்துவக் கல்லூரியும் சாய்ஸ் ஃபில் பண்ணணும், ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வீட்டில் கேட்டுட்டு இந்த 21 + 3 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டியில ஃபில் பண்ணலாமா வேணாமாங்கிறத நம்மளால வருஷம் கட்ட முடியுமாங்கிறத டிசைட் பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணணும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். தேவையில்லாத காலேஜ்னு சொல்லி இதுல உங்களுக்கு எதுவுமே இல்லை பார்டர் மார்க்ல இருந்தீங்கன்னா. சரி, நெக்ஸ்ட் மிஸ்டேக் 2, ஹை ஸ்கோரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா காலேஜையும் ஃபில் பண்ணாம விடுறதும் மிஸ்டேக் தான். 720 கூட இருங்க, 719 கூட இருங்க, 718 கூட இருங்க, 610 இருங்க, 630 இருங்க, 640 இருங்க, 550 இருங்க, எவ்வளவு வேணா இருக்கட்டும். மார்க்கையும் ரேங்கையும் மறந்துட்டு உங்களோட விருப்ப ஆர்டர்ல 1ல இருந்து ஆரம்பிச்சு 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இன்க்ளூடிங் 37 இஎஸ்ஐ KK நகர் சென்னை காலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முன்னாடி கொஞ்சம் கொண்டு வரதா இருந்தால் கொண்டு வந்துக்கலாம். 1 லட்சம் ஃபீஸு, காலேஜ் முடிச்சு 1 இயர் பாண்டு பீரியட் இருக்கு. அந்த பாண்டு பீரியட்ல சேலரி மாசம் கொடுப்பாங்க. அங்கே ஒத்துக்க, படிக்க, வேலை செய்ய ஒத்துக்க அப்படின்னா நீங்க அந்த இஎஸ்ஐ KK நகர் சென்னையை முன்னாடி கொண்டு வரீங்களா அப்படிங்கிற அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டரை நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. மிஸ்டேக் 3 என்ன? பேப்பர் ஒர்க் பண்றதே கிடையாது. இதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணுமா? ஒரு பேப்பரை எடுங்க, 36 அரசு மருத்துவக் கல்லூரியை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. எங்க படிக்கும் போது எவ்வளவு எழுதுனீங்க,
இப்போ உங்களுக்கு 36 காலேஜ் உங்கள் விருப்பாடரில் எழுதிட்டு அதை திருப்பியும் ரீஅரேஞ்ச் பண்ணி எத்தனை தடவை வேணால் பேப்பரை கிழிச்சு போட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபைனலாக ஒரு பேப்பர் வர்றது உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். பேப்பர் ஒர்க் பண்ணுங்க. 36 மருத்துவக் கல்லூரிகள் பேப்பரில் உங்களுக்கு பிடிச்ச ஆர்டரில் எழுதுங்க. அதுக்கடுத்து 21 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இஎஸ்ஐ கேகே நகர் இருக்குது, 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு அப்புறம் இஎஸ்ஐ கேகே நகர், 21 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், 3 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னா அதெல்லாம் உங்கள் விருப்ப ஆர்டரில் எந்த சாய்ஸில் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற பேப்பர் ஒர்க் பண்ணுங்கள். முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளை நம்பி அவங்க கொடுக்குற சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் மார்க்குக்கு உங்களோட ஒவ்வொரு மார்க்குக்கும் சொந்தக்காரர் அந்த ஸ்டூடெண்ட்டு தான். அவரு டிசிஷன் எடுக்காமல் அவங்க பேரண்ட்ஸ் பேச்சை கேட்காம XRY பேச்சை கேட்டு ஐயோ தெரியாமல் இந்த காலேஜில் வந்து சேர்ந்துட்டேனே, என் மார்க்குக்கு நல்ல நல்ல காலேஜ்லாம் இருக்காங்களேன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு போயிடக்கூடாது. ஸோ பி வெரி கேர்ஃபுல். ஓகேங்களா? நீங்கள் தான் பொறுப்பு. ஓகே, வெயிட்டிங் ஃபார் பெட்டர் காலேஜ் இன் செகண்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் ஒரு 660 மார்க் வாங்கியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு எம்எம்சி கிடைக்கல சார், ஸ்டான்லியும் கிடைக்கல சார், எனக்கு வந்து கீழ்பாக் தான் சார் கிடைச்சிது, நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சேராமல் இந்த கிடைச்ச காலேஜில் சேராமல் செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிட்டா முட்டாள்தனம்னு நான் சொல்லுவேன். எந்த காலேஜ் கிடைச்சாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த அன்னைக்கு உங்கள் கையில் 2 கோடி ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்ட மாதிரி. ஏன்னா சில டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸு 35 லட்சம் ஆகுது. அப்போ 5 15 5 25 1.25 கோடி 1.1 crore 75 lakhs உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன மாதிரி. அதனால் தயவு செய்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைக்கிற கவர்மெண்ட் காலேஜில் போய் சேர்ந்துடணும். புத்திசாலியாக நடந்துக்குங்க. கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படணும். இந்த இடத்துல இந்த பஞ்ச் டயலாக ஞாபகம் வச்சுங்க. கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படணும், விட்டுறக்கூடாது. ஓகே, அடுத்து மிஸ்டேக் 5, டிசைடிங் a college to join based on previous year cut off. இது வந்து உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். போன வருஷம் ஒரு காலேஜ் 620 கிடைச்சது, இந்த வருஷம் 630 கிடைக்காது, 650 கிடைக்காதா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. 36 அரசு மருத்துவக் கல்லூரியை நீங்க உங்க விருப்பாடரில் ஃபில் பண்றீங்க. நீங்க உங்க விருப்பாடரில் ஃபில் பண்ணதுல உங்க ரேங்குக்கு உங்களுக்கு பிடிச்ச அத்தனாவது காலேஜ் கிடைச்சா சந்தோஷமா போய் ஜாயின் பண்ணி படிக்கணும். ப்ரெடிக்ட் பண்றது இந்த மார்க்குக்கு இந்த காலேஜ் கிடைக்கும்னு ப்ரெடிக்ட் பண்றது மன ஏமாற்றத்தை தரும். நான் சொல்லுவேன் இந்த மார்க்குக்கு உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைச்சிரும்னு. நாளைக்கு காலேஜ் கிடைக்கலன்னா எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, எனக்கு வாயோட போச்சு, வாயில வடை சுட்ட மாதிரி. ஆனா உங்களுக்கு அந்த காலேஜ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், நமக்கு கிடைக்காம இந்த காலேஜ் தானே கிடைச்சிருக்குங்கிற ஒரு மன ஏமாற்றம் வருது பாருங்க. அதை தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால பார்த்துக்குங்க. எல்லாமே நன்மைக்கு தான். உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நடப்பது எல்லாம் நடந்தது, நடப்பது நடக்க போகுது, அனைத்தும் நன்மைக்கே அப்படின்னு நினைங்க. MBBS கவர்மெண்ட்ல கிடைக்கிறதே பெரிய வரம். இப்போ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் பிலீவிங் ரூமர்ஸ். அடுத்த உள்ளதுலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் என்ன அப்படின்னா பிலீவிங் ரூமர்ஸ். பொய்யான உண்மைத்தன்மை இல்லாத தகவல்களை பார்த்து ஏமாறுறது. தீதும் நன்றும் பிறர் தரவரா பார்த்துக்குங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. கண்டிப்பாக இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பேருதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.